श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री रामगीता 36வது श्लोकम्। श्रीराम उवाच एवं विधे ज्ञानमये सुखात्मके कथं भवो दुःखमयः प्रतीयते। कथं भवो दुःखमयः प्रतीयते। अज्ञानतो ध्यासवशात् प्रकाशते। ज्ञाने विलीयेत विरोधतः क्षणात्। லோகத்தில் ஒரு மனிதனுக்கும் சுகம் துக்கங்கள் అనేది மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். சுகம் வரும்போது யாரும் சுவாமி கிட்ட போய் சொல்லல, கேட்கல ஏன் சுகம் வந்துச்சுன்னு. சுவாமி கிட்ட போல, சுவாமியார் கிட்ட போல, டாக்டர் கிட்ட போல, ஜோதிஷர் கிட்ட போல, எங்கேயுமே போல. ஆனா துக்கம் வரும்போது மட்டும் ஏன் இத்தனை பேருக்கிட்ட போய் சுத்தி சுத்தி எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு, எனக்கு துக்கம் வந்துச்சு, எனக்கு வியாதி வந்துச்சு, எனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லும் அப்படின்னு கேள்வி கேட்ட ரொம்ப முக்கியமான கேள்வி. நமக்கே தெரியுது சிந்திச்சா, சுகம் என்பது நம்முடைய நிஜஸ்வரூபம், துக்கம் என்பது நம்முடைய நிஜஸ்வரூபம் இல்லாதனால சுகமா எல்லாம் சாதாரணமா இருக்கும்போது யாரும் கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை. கண்ணுல ஒரு தூசி விழுந்தா அது வெளியே போற வரைக்கும் நமக்கு தாங்க முடியாது. அதுக்கு பேரு foreign body if enters inside our body until it gets thrown out, some reaction will take place in the body இல்லையா? அதுபோல்தான் இந்த துக்கம் என்பது ஒரு foreign body. அது நமக்கு தாங்க முடியல, அது எப்படியாவது நீக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றோம், பல பிரயத்தனங்கள் பண்றோம். ராமர் இந்த கேள்விதான் கேட்கிறாரு 36வது ஸ்லோகத்தில். கடந்த வகுப்புல இது நம்ம முடிச்சிருக்கோம். இப்ப எதுக்கு நான் இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன்னா, வேதாந்தம் படிக்காதவனுக்கு கூட, சாஸ்திரம் கேட்காதவனுக்கு, ஆத்மஸ்வரூபம் நித்தியம் சத்தியம் ஞானம் ஆனந்தம் இதெல்லாம் கேட்காதவனுக்கு கூட இப்ப நான் சொன்ன அந்த உதாரணம் சொல்லி கேட்டா, ஆமா ஏன் அங்க வரல, கேட்க மாட்டேற கேள்வி அப்படி அனும்போது அதேதான் இங்க அப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்த ஸ்வரூபம் சர்வகதம் அப்படி இருக்கிற இந்த ஆத்மா அப்படி இருக்கும்போது எங்க நந்துதா இந்த விதமான ஆத்மா அப்படின்னு ஏவம் விதே ஞானமயே ஞானபூர்ணமான ஆனந்த பூர்ணமான சச்சித்தா இருக்கிற அனந்தமா இருக்கிற அந்த சுகமான ஆத்மக்குள்ள ஆத்மகே கதம் பவஹ எப்படி இந்த பவஹன்னா துக்கம் என்ன, பவஹன்னா சம்ஸ்கிருதத்துல சம்சாரம்.
பவஹ சம்சாரம். அதனால ராமரே சொல்றாரு, துக்கமய சம்சாரம். ஆனா நம்ம கேள்வி என்னன்னா, எல்லா நாளும் துக்கம் இல்லையே, எப்பவுமே துக்கம் இல்லையே, சில நாள் நல்லா தானே இருக்கு. இன்னைக்கு எனக்கு இது கிடைக்க போறது, இது வரப்போறது ஏன்னு சொல்லி, அப்புறம் இல்ல நாளைய கனி, இப்படியெல்லாம் அப்பப்போ ஆனந்தம் சந்தோஷப்படுறோம். சிலது நடக்கிறது, நமக்கு கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த உலகம் சம்சாரம் மொத்தம் உலகம் துக்கமயம்னு சொல்லலாமா? அப்படி சொல்றாரு இங்க. இந்த துக்கமயமான இந்த சம்சாரம் எப்படிதான் காணப்படுறது? பிரதீயதே, எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு? ஒரு விதத்துல துக்கமயம்தான். அங்கங்க சுகம் இருக்கிற போல் காணப்பட்டா கூட துக்கமேதான். அதுக்கும் நம்ம பல வாட்டி பல உதாரணங்கள் கேட்டிருக்கோம். எல்லாம் நல்லா இருக்கு சுவாமி, குழந்தைகள் நல்லா இருக்காங்க, வீடு எல்லாம் ஆச்சு, எனக்கு ஜாப் நல்லா இருக்கு, வீட்டுல மனைவி எல்லாரும் நல்ல சௌகரியமா இருக்காங்க, எனக்கு சககாரம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா என்னமோ ஒரு இல்ல ஒரு உறுத்துறது, என்னமோ என்னமோ ஒரு மாதிரி உள்ள. ஏன் எல்லாம் நல்லா இருக்கும்போது கூட ஏன் சொன்ன இல்லையா, எல்லாமே நல்லா இருக்கே, யாராவது ஒரு திருஷ்டி பட்டு இது ஏதாவது குட்டி போயிடுமோன்னு கவலையா இருக்கேன். அப்ப நீ எப்படிதான் எப்பதான் சுகமா இருக்க போறே? யாருன்னோ பத்தி சொன்னா சிரிக்கிறது இல்லை, நம்மளே கவனிச்சுக்கணும். எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னு போது ஏதாவது வந்தா, கண்ணுக்கு ஏதாவது வந்த, காதுக்கு ஏதாவது வந்த, பல்லுக்கு ஏதாவது வந்த, அப்புறம் டாக்டர் கிட்ட போகணும், உட்காருங்க, இதெல்லாம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்னர்ல உள்ள நமக்கு அந்த விருத்தல் இருந்துட்டு இருக்கு. அது பெருசா கவனிக்க மாட்டோம். சில வாட்டி கவனிப்போம், சிறுசா இருக்கும்போது தெரியல, பெருசு கவனிப்போம், மொத்தத்துல பயமா இருக்கு இல்லையா? அப்போ ராமர் சொல்றது இங்க கேள்வி புரிஞ்சது. ஏன், எப்படி சுகஸ்வரூபமான, பிரம்மஸ்வரூபமான, சைத்தன்ய ஸ்வரூபமான, ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மக்குள்ள இந்த துக்கமயமான சம்சாரம் எப்படி வந்துச்சு, எப்படி ஏன் காணப்படுறது? பிரதீயத்தை. இந்த பிரதீயத்தை வார்த்தை கூட ரொம்ப முக்கியம். வந்துச்சுன்னு கூட சொல்லல. பிரதீயத்தைன்னா எப்படி எப்படி அனுபவப்படுறது, யாருக்கு அனுபவப்படுறது? அப்படி கேள்வி கேட்டு ராமரே பதில் கொடுத்தார். 3வது 4வது வரியில ஒரே காரணம் அஜ்ஞானதः. அஜ்ஞானதः, அஜ்ஞானம்னா ஞானமும் அஜ்ஞானம் தான் சார். அறியாமை இருக்கிறது. இருந்தது கூட அறியாமே தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். ஒரு இடத்துல முழுசா இருட்டா இருந்தா அங்க என்ன இருக்குன்னு தெரியாது. நல்ல வெளிச்சம் இருந்தாலும் அங்க என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா பாதி வெளிச்சம் பாதி இருட்டு இருக்கிற அந்த அறக்குறையான அந்த நிலையில தான் அங்க இருக்கிறது ஒண்ணும், நமக்கு தோணுறது, நமக்கு காணப்பட்டது, நம்ம நினைச்சது வேற. அப்போ அந்த மாதிரி தான் அஜ்ஞானம்னு சொன்னா, ஞானம் கூட இருக்கு பக்கத்துல. ஆனா ஞானம் நமக்கு இருக்கிறதா, நானே ஞானஸ்வரூபமானது தெரியாம எல்லாரும் பூர்ணமா அஜ்ஞானிகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி நீ இருக்கேன்னு உனக்கு தெரியுது இல்ல? வேதாந்தம் இல்ல அதான் சொல்லுது, நீ இருக்க. ஆனா அந்த நீ இருக்கிறது, அந்த இருப்புதல் உண்மையானது என்னானேது நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நீ இல்லாம இல்லையே.
இல்லாதது நான் ஒன்றும் புதுசா கொண்டு வரல. நான் இருக்கேன்னு இது யாருக்கும் தெரியாது. அப்ப அறிவு இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம். நான் எப்படி இருக்கேன், என்ன விஷயம். அதனால அஜ்ஞானம்னு சொன்னா இருக்கிறது தெரியாம வேற என்னமோ தெரியாது. தெரிய வேண்டியது தெரியாம, உண்மையானது தெரியாம வேற ஏதோ தெரிஞ்சு அதுக்கு பேர் அஜ்ஞானம். சரி, அப்படி தெரிஞ்ச கூட பரவாயில்ல. அதுக்கு அடுத்த படியில அதை பத்தி நம்ம ஊகிச்சுக்கிற ஆரம்பிக்கிறோம், இமேஜின் பண்றோம். அது மேல பல விதமான அபிப்பிராயங்களை நம்முடைய எண்ணங்களை எல்லாம் போடுறோம். அதுக்கு பேரு அத்தியாசம். சரியா? சம்ஸ்கிருதத்துல அத்தியாசம். படுத்துதல்ல மிகைப்படுத்துதல் அத்தியாசம். அப்போ ராமர் சொல்றார், அஜ்ஞானம் முதல் காரணம், அத்தியாசம் அடுத்தபடியில வருது. இன்னொன்னு சொல்ற பாருங்க, இப்போ என்ன சொன்ன, முழுசா இருட்டா இருந்தா அங்க என்ன இருக்கேன்னு எனக்கு தெரியல, அது அஜ்ஞானம் தானே. அதனால ஒன்னும் தெரியல, அவ்வளவுதான், ப்ராப்ளம் இல்லையே. நல்ல வெளிச்சம் இருக்கு, தெல்லம் தெளிவு எல்லாம் தெரியறதுனால அப்போ அஜ்ஞானம் இல்லை. தெரியும், எனக்கு இங்க குடவு இருக்குன்னு தெரியும், இங்க குடி இருக்குன்னு தெரியும், அங்க ஜலம் இருக்கு, எல்லாம் தெரியும். பாத்தீங்களா? ப்ராப்ளம் இல்லை. ஆனா இந்த அறக்குறையா இருக்கும் போதுதான் அப்படி என்ன அத்தியாசம் ஏற்படும் போது ப்ராப்ளமே வருதே. இந்த என்ன ப்ராப்ளம், யாருடைய ப்ராப்ளம் சார்? நீங்க எல்லாருக்கும் நேற்றுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு சார், எப்படியோ சமாளிச்சுட்டு சார், இன்னைக்கு கிளாஸுக்கு வர முடியுமான்னு கூட நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்லை. எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரு வியாதி, ஒரு ப்ராப்ளம் இந்த சம்சாரம் தான். அதனால ஜோக்க சொல்லுவான், நமக்கு எல்லோருக்கும் ஒரு டிகிரி இருக்கு. நீங்க வேற ஏதாவது டிகிரி படிச்சிருக்கலாம், அப்புறம் பிஹெச்டி பண்ணிருக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட் ஏதோ பண்ணிருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் காமனா எம்எஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இருக்கு. சார் எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமா போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ் கொடுக்க முடியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு பிஎஸ்சி எம்எஸ் எல்லாம் படிச்சேன். இல்ல, அப்ப இது எல்லாருக்கும் கொடுக்கலாம். எல்லாருக்கும் என்ன சார், மகா சம்சாரி. நம்ம எல்லோரும் மகா சம்சாரிகள். நார்மல் இல்ல, மகா. இன்னும் சில பேர் பிஹெச்டி கூட இருக்கலாம் அதுல. போஸ்ட் கிராஜுவேஷன் பிஹெச்டி இன் த இக்னோரன்ஸ். அதனால அத்தியாச வசாத் அங்க ஏன் பிரதீயத்தைன்னு கேட்டார் இல்ல, அதோ அஜ்ஞானத்தினால, அதுக்கப்புறம் செய்யப்பட்ட சூப்பர் இம்போசிஷன்னால, அத்தியாசனால பிரகாசத்தை காணப்படுறது, தெரியப்படுறது, அனுபவப்படுறது. ஆனா எப்போ ஞானம் வந்துச்சோ அது காணாம போயிடுது. எது காணாம போறது? அடுத்த ஸ்லோகத்துல உதாரணம் கொடுப்பாரு, இந்த இருட்டு. அறக்குறையா இருக்கிற வெளிச்சம் இருட்டு அப்படி இருக்கும்போது உனக்கு இல்லாதது என்னமோ இருக்கிற போது தோணுறத, அது இப்போ திரும்பி லைட் போட்டோ சரியா பார்த்ததுக்கு அப்புறம் தெரியறது அங்க இல்லை, வெளியத்தை போச்சு. அதே போல ஞானம் வரும்போது இந்த சம்சாரம், இந்த மனுஷனுக்கு இருக்கிற துக்கம் இதெல்லாம் போயிடும். எதனால போறது? எவ்வளவு நேரம் எடுத்துக்கோன்னா க்ஷணாத்து போயிடும், அந்த க்ஷணத்துல போயிடும். ஏன் அவ்வளவு சட்டுன்னு கையில் ஒருத்தர் இடத்துல சமயத்துல போகும்னா எப்படி போகும்?
அதான்ப்பா 10,000 வருஷமா குகைக்குள்ள இருட்டு இருக்கு. இவ்வளவு வருஷமா இருக்கிறதுனால, இவ்வளவு தேங்கி இருக்கிறதுனால அந்த இருட்டு போறதுக்கு நிறைய வருஷமாகுமா என்ன? தீக்குச்சி அப்படி பத்திச்சுன்னா நீ லைட் பண்ணாவே மேட்ச்ஸ்டிக்கு உடனே அவ்வளவு நாள்ல இருக்கிற அவ்வளவு இருட்டு பட்டுன்னு போயிடும். அது எப்படி போயிடுச்சு, எந்த வழியா போயிடுச்சு? குகைக்குள்ள ஒரு வழிதான் இருக்கும். நீ பார்த்துட்டு இருக்கும்போது போயிடுச்சு சார். நான் பார்த்தேன், எல்லாம் போயிடுச்சு சுத்தமா. அவ்வளவு கூட டைம் இருக்கா சார்? நீ ஒரு பார்க்கறதுக்கு டைம் இருக்கா? திங்க் பண்றதுக்கு டைம் இருக்கா? பட்டுன்னு போச்சு. அந்த பட்டுன்னு போச்சுன்னு சொல்றதுக்கு க்ஷணாத். ஏன் அப்படின்னா அதுக்கு சொல்றாரு, இது ரெண்டும் டெட் அகெனிஸ்ட், விரோதத. வெளிச்சத்துக்கு இருட்டுக்கு ஒத்து வராது. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம். இப்போ அது இருக்குமா? அப்படி இருட்டு சூரியன் கூட உங்க கூட விளையாடு, நானும் இருப்பேனே கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா? நேவர், ஒருக்காகவும் அது நடக்காது. ஞானம் இருந்தா அங்க அஜ்ஞானம் இருக்காது, அஜ்ஞானம் இருக்கிற இடத்துல அங்க ஞானம் இல்லை. ஆனா ஞானம் வந்துச்சுன்னா அஜ்ஞானம் பறந்து போயிடும். வெளிச்சம் வந்துச்சுன்னா இருட்டு பறந்து போயிடும், பட்டுன்னு போயிடும். ரெண்டு ஒண்ணுக்கு விரோதம். அப்படியே அழகா பதில் ராமரை கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் 37வது ஸ்லோகத்தில் ராமரே அந்த அத்தியாசம்னு சொன்னானே, அது என்னன்னு நானே விவரிக்கிறேன். பொதுவா பெரியவர்கள் புத்திசாலிகள் ஞானிகள் எல்லாரும் அத்தியாசம்னா எதுன்னு சொல்லுவாங்களோ தெரியுமா? அப்படின்னு ராமர் இந்த முன்னோர்கள் ஞானிகள் இந்த அத்தியாசம் பத்தி இப்படி சொல்றார் அப்படின்னு அவரே விவரணம் கொடுக்கிறாரு. வாட் இஸ் அத்தியாசா? சூப்பர் இம்போசிஷன், மிகைப்படுத்தல் என்ன? யதன்யதன்யத்ர விபாவ்யதே பிரமாத், அன்யத்ர விபாவ்யதே பிரமாத், அத்தியாசமித்யாஹுரமும் விபஷ்சிதஹ. असर्पभूते हि विभावनं यथा, रज्ज्वादिके तद्वदपीश्वरे जगत्. ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். விசாரண வேதாந்த சாரம். பத அர்த்தத்துக்கு ஒருத்தர் முன்னாடி விஷயத்தினை கவனிக்கிறவங்க. எது அந்நியத்திர இருக்கிறது ஒன்றும், ஆனா அது இன்னொரு விதமா ஒன்னொன்னா காணப்படுது. இருக்கிறது ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா அது வேற விதமா. இல்லாதது இல்லாத இடத்தில் இருக்கிற போல் காணப்படுறது. பதத்தோட முடிச்சுடுறோம் முதல்ல. அப்பதான் ராமர் கொடுத்த உதாரணம். எது அந்நியத்திர விபாவியது, இல்லாதது இல்லாத இடத்தில் இருக்கிற போல் காணப்படுறதோ, விபாவியத்தை பிரகாஷ தெரியப்படுறதோ. ஏன் அப்படின்னா பிரமாத். இங்க ஒரு புதுசா திரும்பி வார்த்தை பிரமா.
பிரமான பிராந்தி, illusion, imagination, அந்த பிரமத்தினால எது காணப்படுறதோ அதுதான் அத்தியாசம் அப்படின்னு சொல்லி விபஷ்சித்தர்கள் சொல்லுவாங்க. விபஷ்சித்தர்கள்னு அறிவிருக்கிறவங்க, சத்தியத்தில் உணர்ந்தவங்க சொல்லுவாங்க. எப்படியோ தெரியுமா, உங்களுக்கு பிடிச்ச சாஸ்திரம் வேதாந்தம்னாவே கயிறு பாம்பு உதாரணம் வரணும். மண்ணு குடம் போல் கயிறு பாம்பு உதாரணம் வரணும். ராமர் எக்ஸாக்டா அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அசர்ப்பூதே, பாம்பே அங்க இல்ல. சர்ப்ப அசர்ப்பூதே, ஏதோ பார்த்து அது கயிறாகட்டும், பூ மாலை ஆகட்டும், தரமேல ஒரு கிராக் ஆயிருக்கணும், ஆகலாம், ஜலம் ஓடின அந்த அடையாளமாவது இருக்கலாம், ஏதாவது அப்படி அதை பார்த்து அசர்ப்பூதே, அங்க பாம்பே இல்லை. ஆனா அஹிஹி அஹி விபாவத்தை, அஹி என்ன கூட பாம்புதான். సంస్కృతలో సర్పం అన్నారు పాముగా. இல்லாத பாம்பனேது இல்லாத இடத்தில் பாம்பு இருக்கிற போல் காணப்பட்டது. பாம்பனை நினைச்சுக்கிட்டேன். எப்படின்னு சொல்லிட்டு ராமரே அந்த கயிறு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. யதா, எப்படி கயிறு முதலான அப்படின்றாரு. அந்த முதலான என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இது அடிக்கடி நிறைய வாட்டி காட்டினது. ஸோ கயிறு பார்த்து பாம்பன் எப்படி ஒருத்தனுக்கு தோணுறதோ, நிறைய வாட்டி தோணிச்சே இல்லையா? ரோடு மேலேயோ இருட்டிலையோ நம்ம தோட்டத்தில் எங்கோ அதை சரியா? அதே போல்தான்ப்பா இந்த ஈஸ்வரன் மேல இந்த ஜகத்தனேது இல்லாதது நீ பாக்குற. இங்க பிரம்மம் அந்த வார்த்தை எல்லாம் சொல்லாமே தத்வத், அதே போல் ஈஸ்வரே. நம்ம ஆல்ரெடி வேதாந்தம் படிச்சிருந்தனால பிரம்மணி, பிரம்மத்தில், அதே போல்தான் இங்க அந்த இந்த ஜகத்து காணப்படும். ஆனா அப்படின்னா அதுனா இல்ல, ஜகத்தனேது இல்ல, ஆனா இருக்கிற போல் காணப்படும். இது யாராவது ஒத்துக்குவோமா? காதுல பூவா வச்சுட்டீங்கன்னு ராமச்சந்திர பிரபு சொல்றார். அயோத்தியா ராஜ் ராமச்சந்திர பிரபு. இதுதான் ஸ்லோகத்துடைய அர்த்தம். இப்போ இங்க ஏன் அப்படி காணப்பட்டதுன்னு காணப்பட்டுச்சு. அத்தியாசம்னா இதுதான். இப்ப இது உதாரணம் எல்லாம் நல்லாதான் இருக்கு. நிறைய வாட்டி காட்டிட்டீங்க இந்த பாம்புன்னு, புது பாம்பே கொண்டு வர மாட்டீங்க. எதுவும் புது பாம்பு, ஒரு பாம்பு போதும், பயப்படுத்துறது இல்ல. அனி சார், குட்டி பாம்பு இருக்கிற மாதிரி இருட்டுல தோணிச்சு, அடுத்த வாட்டி பெரிய பாம்பு இருக்கிற போது தோணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க யாராவது? அதுக்கே பயந்து போயிட்டேன் நான். சரி, இப்போ கயிறு முதலான அன்றாரு இல்லையா? இங்க ஒரு பாயிண்ட் விசாரிக்கணும். எதுக்கு முதலானாருன்னா, இதே போலதான் பல விஷயங்களுக்குள்ள பல வகையா நம்ம பிரமலதான் இருக்கிறோம். நம்ம அனுபவம் எல்லாமே கூட இந்த அத்தியாசம் தான். ஏன்னா ஜெகத்து மொத்தம்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஜெகத்து மொத்தம்னு சொல்லும் போதும் இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா,
இந்த ஈஸ்வரனே இடத்தில் பிரம்மம் అని வச்சுக்கிட்டு, ஏன்னா ஈஸ்வரனை பதம் ஜென்ரலா உபயோகப்படுத்திட்டாரு இங்க. ஆனா நம்ம வேதாந்த விசாரணத்தில் 3 விஷயங்களை விசாரணை பண்றோம். ட்ரையாங்கிள் என்கொயரி. அப்போ பிரம்மன் மேலதான், பிரம்மனுக்குள்ளதான், பிரம்மன்னு தான் பார்க்காம நீ ஈஸ்வரன் சொல்லி ஒண்ணு நினைச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஜெகத்தன்னு சொல்லிட்டு இன்னொன்னு நினைச்சிட்டு இருக்க. அப்புறம் அந்த ஈஸ்வரனால உருவாக்கப்பட்ட இந்த ஜெகத்துக்குள்ள நானும் ஒரு சின்ன சரீரத்துல இருக்கிற ஒரு ஜீவனை நினைச்சிட்டு இருக்கேன். இதெல்லாமே அத்தியாசம் தான். புரியுறதா? எல்லாமே ஈஸ்வரனும் அத்தியாசம் தான். ஏன் என்ன சொல்லுவோம் பொதுவா, அது சமஷ்டி அத்தியாசம், இது வெஷ்டி அத்தியாசம். இப்போ இங்க ப்ராப்ளம் என்னன்னா, ஏன் ஈஸ்வரன் கூட சொல்லணும்னா, உன்னுடைய ப்ராப்ளம் அதுதானே. நீ உனக்கு கஷ்டம் இதெல்லாம் வரும்போது அந்த ஈஸ்வரனையும் திட்டுவேன், அவர்கிட்ட போய் அழுவேன் கஷ்டம் வரும்போது. அந்த பாயிண்ட் முதல்ல சொன்னது மறக்கூடாது. சுகம் வரும்போது யாரும் போய் சொல்லல. எனக்காவது ஒரு கோயிலுக்கு போய் எனக்கு சுகமாயிருக்கு அப்படின்னு, ஏன் சுகம் வந்துச்சு, ஏன் எனக்கு சுகம் கொடுத்தான்னு கேட்டீங்களா? யாராவது கேட்பானா அப்படி? அப்போ கஷ்டம் வரும்போது 3 கீழே படிலன்னு பார்க்கிறோம். இந்த சரீரம் கஷ்டம் கொடுத்துட்டு வியாதி கொடுக்கும்போது இது பத்தி நமக்கு கம்ப்ளைண்ட் இல்லையா? சரீரம் கஷ்டம் கொடுக்குறதா இல்லையா? எல்லாரும் கொடுக்கறது, நல்லாவே கொடுக்கறது. அப்புறம் ஜெகத்து உலகம்தான் சார், ரொம்ப பாடு. உலகம் கட்டி போச்சு இல்ல. உலகத்தினால நிறைய தொந்தரவு. உலகம் யாரு? பெருசா எதோ இல்ல, நமக்கு பக்கத்துல ஒட்டி இருக்கிற மக்கள், விஷயங்கள், பந்துகள், யார் மூலமாவோ ஏதோ விதமா தொந்தரவு வந்துட்டே இருக்க இல்லையா? நம்ம உலகம் தொந்தரவு பண்ணு. அப்போ உலகத்தனை ஈஸ்வரன் உருவாக்கிட்டாருன்னு ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி, அப்புறம் ஈஸ்வரன் கூட கடவுளும் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறாரே, அவருக்கு வேற ஒண்ணும் வேலை இல்லை நம்மளுக்கு கஷ்டப்படுத்துறதுப்பா. சொல்றோமா இல்லையா? நிறையவே சொல்றோம், நிறைய சொல்றோம். தாங்க முடியாத பதில் எதுவுமே செஞ்சுக்க முடியாத போது ஈஸ்வரன் கடவுளை என்ன சோதிக்கிறார், கஷ்டப்படுத்துறார். பாத்தியா, கடவுளை கஷ்டப்படுத்துறாருன்னு நீ சொல்றது கேட்கறது இல்லை, அவரு காதில்லை, கண்ணில்லை அப்படின்னு. அப்புறம் அவர்னால உருவாக்கப்பட்ட உலகம் நல்லாவே தொந்தரவு. எப்படி உலகம் தொந்தரப்படுத்துறது? நல்லா கவனிக்கணும். 2 விதமா தொந்தரவுப்படுத்துறது. நம்மளை அட்ராக்ட் பண்ணியும் தொந்தரவுப்படுத்துறது, நம்ம 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 துவேஷிச்சியும் நம்மளை தொந்தரவுப்படுத்துறது. அது துவேஷிக்கல, நம்ம துவேஷிக்கல. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பொண்ணுக்கு கல்யாணமான பொண்ணு அம்மா வீட்டுக்கு போறதுன்னா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு என்ன அழைச்சிட்டு போறாரு, 1 மாசம் இருன்னு சொல்லிட்டாரு அம்மா வீட்டுக்கு. ராகம் வந்துச்சு. மாமியார் வரப்போறாங்களாமல 2-3 மாசத்துக்கு. அம்மா வீட்டுக்கு போறதுன்னா ராகம் சந்தோஷம் வந்துச்சு. அம்மையாருன்னா மாமியார, அம்மையார் வராரோ இல்ல அவங்க வீட்டுக்கு அங்க போகணும்னு சொன்னா வேஷம் வந்துச்சு. அப்போ ஒண்ணுக்கு அட்ராக்ட் ஆகிறோம், ஒண்ணுல தூரமா போறதுக்கு விரும்புறோம், துவேஷிக்கிறோம். உதாரணம் புரிஞ்சது? ராமர் அதுதான் ரஜ்வாதின்னு சொல்லும் போது அர்த்தம் என்னன்னா, இன்னொன்னு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த பாம்பு
அது இருக்கட்டும். முதல்ல ராகம். இந்த பீச்ல அந்த மணல்ல அங்கங்க போகும்போது இந்த முத்துச்சிப்பி அங்கங்க கொஞ்சம் பெருசா அப்படி விழுந்திருக்கும். அது தூரம் இருந்து பார்க்கும்போது வெள்ளி ஏதோ பொருள் போல் காணப்படும். காயினோ இல்லைன்னு ஏதோ மனசு உடனே அது என்ன நிஜம், ஏதாவது காசு விழுந்து இருக்குமோ, யாராவது அந்த வெள்ளி ஏதாவது சொல்லிட்டு போய் எடுக்கணும்னு தோணும், எல்லாருக்கும் தோணும். இல்ல திடீர்னு டக்குன்னு அங்க பார்க்கும்போது இது ஏதோ ₹1 ₹2 காயின் போல இருக்குன்னு தோணும். ஆனா நிறைய வாட்டி எடுத்துட்டு ஏமாந்து போயிட்டோம். அது முத்துச்சிப்பி. சில வாட்டி அதனால யாராவது பார்த்தா சிரிப்பாங்கன்னு சொல்லி கூட பார்த்து கூட உடனே எடுக்க மாட்டோம். அவமானம். அந்த முத்துச்சிப்பி இல்லாதது, அது வெள்ளி இல்ல அது, ஆனா அதுக்கு அட்ராக்ட் ஆயிட்டோம். இல்லாத முத்துச்சிப்பி கிட்ட அட்ராக்ட் ஆகி போனோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சது இங்க இல்லைன்னு. அப்புறம் ஐயோ, பாம்பு கூட இல்ல, ஆனா பாம்பு அங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாம்பு கிட்ட இருந்து தூரமா ஓடி போறோம், துவேஷிக்கிறோம். ராகம், அங்க துவேஷம். ரெண்டு எது மேல பாயிண்ட் என்ன தெரியுமா? இல்லாதது மேல. நம்முடைய மனசு అనేది இது ரெண்டு வச்சுட்டு தானே இங்க லோகத்துல விவகாரம் பண்ணி விளையாடிட்டு இருக்குது. ராகம் துவேஷம். எது மேல? இல்லாதது மேல. ஐயோ, எவ்வளவு முட்டாள். இல்லாதது மேல போய் ராகம் வச்சுக்கிற, இல்லாதது போய் துவேஷிக்கிற. புரியுதா? அதனால ரஜ்வாதிகே ஒன்னு பார்த்து பயப்பட்டு தூரமா ஓடி போறோம். அதான் சொன்னேன் முதல்ல உங்களுக்கு, அந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு போறதுக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? எவ்வளவு நல்ல மாமியாரா இருந்தாலும் சரி, நானும் கூட இருந்த கூட அம்மா வீட்டுக்கு போற சந்தோஷம் மாமியார் வீட்டுக்கு போகும்போது இருக்குமா? இருக்காது லோகத்துல. அது அப்படிதான் சகஜம். அது ரெண்டு சமமா இல்ல. எனக்கு அம்மா வீட்டுக்கு போறதுக்கு மாமியார் வீட்டுக்கு போறது எவ்வளவோ சந்தோஷம், நிம்மதி சொல்ற கேஸ் யாராவது இருந்துச்சுன்னா அது எக்ஸெப்ஷன் தான். எக்ஸெப்ஷன் கேஸ். அதனால இந்த ரஜ்வாதிக்கு అనేది அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த ஈஸ்வரன் అనే పదార్థాన్ని బ్రహ్మణి అని எடுத்துக்கணும். பிரம்மனுக்குள்ளது. அப்போ ஈஸ்வரா இஸ் ஆல்சோ சூப்பர் இம்போஸ்ட், ஜகத் இஸ் சூப்பர் இம்போஸ்ட், ஜீவா இஸ் சூப்பர் இம்போஸ்ட். இருக்கிறது என்ன? அப்போ ஒரே ஒரு பிரம்மம் தான் இருக்க, சத்தியம். அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாசத்துக்கே இன்னொரு பேரு மித்யா. அந்த வார்த்தை ராமர் இங்க உபயோகப்படுத்தல. அப்புறம் இதுக்கு பல உதாரணங்கள் சொல்ல வேண்டியதில்லை. இன்னொன்னு சொல்லுவேன், இது நெகட்டிவ். கயிறுன்னு பார்த்து பாம்பு நினைச்சு ஓடுறது, பயப்படுறது, அட்டகாசமானது, கத்துறது, ஓடுற எல்லாம் ஆயிடுச்சு. காணல் நீர் பார்த்து அங்க ஜலம் இருக்கும்னு சொல்லிட்டு தாகமா இருக்கு, போய் கொஞ்சம் காலு கை மூஞ்செல்லாம் கடிக்கலாம். வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தியா, 36-37 இடமா போவேன். அதுக்கப்புறம் அக்னி நட்சத்திரம் வரும்போது எப்படி இருக்குமோ. காணல் நீர் அதுக்கு அட்ராக்ட் ஆகும். இல்லாததுக்கு அட்ராக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இல்ல சார், நான் இங்க எல்லாத்தையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னா கூட அது எப்போ சாத்தியம்னா, அது யாருக்கு சாத்தியம்னா జ్ఞానికి மட்டுமே, జ్ఞాన நிஷ்டல் இருக்கிறவங்க மட்டும்தான் சாத்தியமாகும். ஏன்னா அவர் திருஷ்டில இருந்து நேசிக்கிறது అనేది கூட கிடையாது. அதெல்லாம் சும்மா பப்ளிக் கிட்ட சொல்லும் போது யாரு நேசிப்பான்? எல்லாரும் சமமா பாரு.
சர்வபூதாத்ம பூதாத்மா, சர்வத்திர சமதர்ஷன. அப்போ சர்வம் இருக்க, அது தர்ஷிக்கிற நான் ஒருத்தன் வேற இருக்க, அது இன்னும் நான் எல்லாத்தையும் சமமா பார்க்கிறேன். என்ன பேசுறேன்? டியூவாலிட்டி பேசிட்டு இருக்கேன், துவந்தம் வரும். அதனால ஞானி மேலோட்டம் ஏதோ பேசுறதுக்கா பேச்சு, ஏன்னா உனக்கு நீ அந்த லெவலுக்கு நீ வளரல. பட் உனக்கு கூட ஏதாவது வேதாந்தம் சொல்லணும்னா முதல்ல இந்த மாதிரி சர்வம் ஈஸ்வரன் நினைச்சுக்கோ, அப்படிதானே வரணும். இனிமேலதான் ராமர் சொல்லுவார். ஏதோ நம்ம மேலோட்டமா எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அப்படி பேசிட்டு இருக்கிறோம். பிராக்டிக்கலா வாழ்க்கை అనేది வரும்போது ஒரு க்ஷணம் போராட்டமா இருக்கு. ஒரு இன்டராக்ஷனும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அட்டாக் பண்ணிட்டே இருக்கு எல்லா விஷயங்களும் நம்மளை. இப்படி தொடர்ந்து நம்மளை மோதிர இந்த சம்சார போராட்டம், இதுல இருந்து எப்படிதான் வெளியே வர முடியும்? இது காரணம் எங்க இருக்குன்னு சொல்லணும். அந்த டிசீஸ் என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதுக்கு டயக்னோஸ் பண்ணியாச்சு, இனிமே அதுக்கு மருந்து கொடுக்கணும். அப்படி அந்த மருந்து கொடுக்கறதுக்காக ரூட் காஸ்ல இருந்து பேசுறாரு. அஜ்ஞானம், அத்தியாசம், அதனால பிராந்தி, இதெல்லாம் இது 3 லெவல்ல அப்ளை ஆகிறது. ஒரு லெவல்ல மட்டும் நீ இது புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டா பத்தாது. எல்லாத்தையும் சர்வத்தினையும் நெகேட் பண்ணணும். ஒரு உதாரணத்துல இப்போ சொல்லியிருக்காரு, நேத்தி உபயோகப்படுத்தினது 2 வாட்டி தான். நான் போன கிளாஸ்ல கூட இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது வந்துச்சு இப்போ உதாரணத்துல. இது இல்ல சொன்னா 2 வாட்டி சொன்னதே மொத்தம் அர்த்தம். ஊரா, கிராமமா, வீடான்னு அர்த்தம் என்ன? எல்லாம் வீட்டுல போய் கேட்டா எல்லா ஊரும் சுத்திட்டான்னு அர்த்தம். போது நேத்துன்னு 2 வாட்டி சொன்னா என்ன? இங்க கான்டெக்ட்ல ஈஸ்வர, ஜெகத், ஜீவா எல்லாமே அப்படி சொல்லியாச்சு. சுலபமா சொல்றீங்க, ரெண்டுத்துல எல்லாம் இருக்கு. இப்படி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம், எங்களுக்கு தெரியும். ஆனா பேச்சுக்கு ஏதோ பேசுறீங்க. ஆமாப்பா, நாங்களும் எல்லாரும் கஷ்டப்பட்டுதான் வாழ்க்கையில கஷ்டம் பார்த்துட்டு இருக்கணும். ஞானி கஷ்டம் பார்க்கலையா? ஞானி கூட இந்த மோதல் இல்லையா? பிராரப்தத்துடைய மோதல் இருக்கா இல்லையா? அட்டாக் இருந்துட்டே இருக்கு. ஆனா இப்போ வித்தியாசம் எங்க வருதுன்னு நமக்கு புரியும். இவ்வளவு இத்தனையும் அந்த பிராந்தி தான், மித்யாதான், அஜ்ஞானம்னு சொல்லி உணர்ந்தா ஒருத்தன். அப்படி உணர்ந்தவன்னா எந்த வழியில எப்படி போகணும், எந்த வகையில போகணும். அடுத்தது 38வது ஸ்லோகம். சரி, இந்த அத்தியாசம் అనేది எப்படி ஆயிடுச்சுன்றீங்க? எந்த வகையில ஆயிடுச்சு? எத்தனை ஸ்டேஜஸ்ல ஆயிடுச்சு? ராமர் இன்னும் கொஞ்சம் விவரணம் கொடுக்கிறாரு. விகல்பமாயா ரஹிதே சிதாத்மகே அஹங்கார ஏஷ பிரதம பிரகல்பிதः அத்தியாச ஏவாத்மனி சர்வகாரணே நிராமயே பிரம்மணி கேவலே பரே. முதல்ல அந்த சத்தியம், பிரம்மன், ஆத்மா, சைத்தன்யம் இத்தனை இல்லைங்க, சும்மா உஷார்படுத்துறது. அது எல்லாத்தையும் பத்தி திரும்பி இங்க சொல்றாரு. அந்த வார்த்தைகள் முதல்ல எடுத்துட்டு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்றீங்க? ஏன் இப்படிப்பட்ட பிரம்மனை பாபம் இப்படிப்பட்ட கதி ஆயிடுச்சு?
என்ன சொல்றார்? முதல் சிதாத்மகே, அப்புறம் சர்வகாரணே நிராமயே கேவலே பரே ஆத்மனி பிரம்மணி. எங்கெங்க இருக்கு பொறுக்கி எடுத்துக்கணும். இதெல்லாம் நல்லது ஞாபகம் வச்சுக்கிறது. நான் தான் அதெல்லாம் சிதாத்மகே, சிதாத்மகமான, அதுக்கப்புறம் நிராமயமான, ஆமயம்னா வியாதி, நிராமயம்னா ஒரு வியாதி இல்லாத, அப்படின்னு ஒரு குறை இல்லாத, ஒரு டிஃபெக்ட் இல்லாத. அப்புறம் கேவலே உன்னே உன்னாவா இருக்கிற சுப்ரீம் பரே. அப்புறம் சர்வ காரணே, இங்க புரிஞ்சுக்கணும். இது மனசுல வச்சுட்டுதான் நானும் ஈஸ்வரனுக்கு மாயா சகித அந்த ஈஸ்வரனுக்கு இந்த ஜகத்துக்கு இந்த ஜீவனுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற சர்வ காரணே, சர்வத்துக்கு காரணமா இருக்கிற பிரம்மமா இருக்கிற, ஆத்மாவா இருக்கிற, ஏகமா இருக்கிற, சுப்ரீமா இருக்கிற, எந்த ஒரு குறை, ஒரு குற்றம், ஒரு பிளமிஷ் இல்லாத அந்த ஆத்மனி. என்ன ஆயிடுச்சு சார்? பாப்போம், சொல்லுங்க சார், என்ன ஆயிடுச்சு? ஆயிடுச்சு, தொடங்கிடுச்சு. எப்படி தொடங்கிடுச்சு? இது 2 ஸ்டெப்ஸா ஆரம்பமாகுமா? முதல் படியை பத்தி இங்க சொல்றாரு. இந்த முதல் படி சூப்பர் இம்போசிஷனுக்கு பேரு தர்மி அத்தியாச. இந்த 2 வார்த்தைகள் நான் 2 கிளாஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் பிரதாரண்யத்துகளோட ஆந்தர்பேகமா பேசியிருக்கேன். தர்மி அண்ட் தர்மாக. இப்போ வர 37, 39 இந்த 2 படிகள்னு சொல்றாரு. எப்படி ஆரம்பிச்சன்றீங்க? எப்படி தொடங்கிச்சு இந்த கதை, இந்த சம்சாரம், இந்த கதை அப்படின்னு கேட்கும்போதும், முதல் சூப்பர் இம்போசிஷன் பிரைமரி அப்படின்னு முதல் படி, முதல் வகை அத்தியாசம். விகல்பம், விகல்ப மாயா ரஹித, அது கூட சேர்த்துல மறந்துட்டோம். அது ஆக்சுவலா பிரம்மன்ல சேர்த்துடணும். விகல்பமே, மாயாவே ஒட்டுக்காத, மாயோட எஃபெக்டே இல்லாத அந்த பிரம்மன். நான் அது பார்க்கல. விகல்ப மாயா ரஹிதே சிதாத்மகே சர்வகாரணே நிராமயே கேவலே பரே ஆத்மனி பிரம்மணி. அப்படி சேர்த்துக்கணும். என்ன ஆயிடுச்சு? முதல் அகங்கார ஏஷ பிரதம பிரகல்பிதா. முதல் அத்தியாச படி நம்பர் 1 இஸ் ஓகே. இதான சொன்ன அஜ்ஞானம் இருந்த இல்ல, அதுக்கப்புறம் 2வது படி வரணும். ஓகே, டிஸ்ட்ராக்ஷன் வரணும், ஆவரணம் வரணும். அதே போல இங்க அகங்காரந்த முதல் அத்தியாசம். ஏஷ பிரதம, ஏஷன்னா அந்த அத்தியாசத்துடைய பிரதம, த முதல் பார்ட் ஆஃப் தி சினிமா. ஓகே, அகங்காரம். அகங்காரம் என்ன? காலையில தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்ச உடனே நானு అనేది ஒண்ணு கிளம்புறது பாருங்க. நானு, ஐ ஆம் అనేది கிளம்புறது. ஆம் அது அந்த கிளம்புனது ఫస్ట్ అదే ஒரு అధ్యారోపం. என்னது? நானு అనేది ஒண்ணு தனியா இருக்கே. அப்புறம் எனக்கு உடம்பு இருக்கு, உடம்பு என்னோடது எல்லாம். ஸோ அந்த ఫస్ట్ అధ్యాసం எங்கன்னா అహంకారంద. అప్పుడు నాన్ అనేది శుద్ధ అహం. నాన్ అది
அதுதான் நீ ஆக்சுவலி. ஆனா நீ ಅದನ್ನ நினைச்சுக்கலையே. அப்ப எப்பெல்லாம் இந்த ஐ ஆம் అనేది ஒன்று கிளம்புறதோ அது அகங்காரம், நிஜமான ஐ இல்ல, அது நிஜமான சுத்த அகம் இல்ல. ஆனா அகங்கார ஐ. அகங்காரம் என்ன சொன்னோம் பொதுவா? அது ஒரு பிரதிபிம்பம். ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ஓசியோடைய ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான், பிரதிபலிப்பு மட்டும்தான். அதுக்கு சிதாபாச, அப்புறம் இந்த மாதிரி வேற பேரு, அந்த கரணம், நாங்க ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டது. அந்த ரிஃப்ளெக்ஷன் ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது அகங்காரம். எங்க ஏற்பட்டுச்சு அகங்காரம்? ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட கண்ணாடி இருக்கணும் இல்லையா? அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் எதோட ரிஃப்ளெக்ஷன்? ஏதோ உன்னுடைய ரிஃப்ளெக்ஷன். இப்போ என்னுடைய முகம் பிரதிபலிப்பு காணப்படணும்னா கண்ணாடி இருந்தா பிரதிபலிப்பாங்க. இங்க புத்தி அనే ஜடமான பதார்த்தத்தில், பதார்த்தம் பிரகிருதியோடது ஜடம், ஆனா அது கொஞ்சம் ஷைனிங் மேட்டரா இருக்கு, ரிஃபைன்ட் மேட்டரா இருக்கிறதுனால அங்க இந்த சிதாபாசம் అనేది, சித் ஆபாசம்னா இல்லாத ஒரு பிரதிபலிப்புக்கு பேரு சிதாபாசம். சித்து சுத்த சைதன்யம், அதோட ஆபாசம் ஒரு ஷாடோ போல் ரிஃப்ளெக்ஷன், அந்த சிதாபாசம் அங்க ஏற்படுது. இதுதான் முதல் அத்தியாசம். சார் நான் என்ன சார் பண்றது அதுக்கு? அது பாட்டுக்கு அது எப்படி ஆயிடுச்சு? அதான் சொல்லுவாங்க, அக்ஞானமா பிறக்கும் போது எல்லாரும் அக்ஞானிகளை தான் பிறந்தோம். அதனால பிறக்கும்போது அக்ஞானமா பிறக்கிறது நம்முடைய ப்ராப்ளம் இல்லை. எனக்கு எப்படிதான் தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா நான் அக்ஞானியாவே சத்தி போறேன் தவறு. சரி, பிறகும்போது தெரியல, அக்ஞானமா பிறந்த, ஆனா ஞானத்தோட இந்த சரீரத்துல விடலாம் இல்ல? அது நினைச்சுக்கிறாங்களா யாராவது? ஞானமாவது அதாவது இதாவது எல்லாரும் வீட்டுல நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை இப்பன்னு சொல்லிட்டு நிறைய மொட்டு திட்டி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் பகவத்கீதா கிளாஸ் சத்தங்கம். அப்ப காது கேட்காது, கண்ணு சரியா தெரியாது, கிளாஸ் உட்கார்ந்தாலும் தூக்கமா வரும் இல்லையா? அப்புறம் நடக்கிறது கஷ்டம், எல்லாம் புரிஞ்சுக்கிறதையும் கஷ்டம், ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். எல்லாம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஃபிட்டா இல்லாத டைம்ல அப்போ சுவாமி எனக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்ட, ஏதாவது வழி காட்டு, வழி சொல்லுங்க, ஏதாவது வழி சொல்லுங்க. அப்போ வருவோம். சரி, அப்போ சரி ஒழுங்க படிக்கிறோமா, செய்யறோமா, ஈடுபடுறோமா, இறங்குறோமான்னு அதையும் பண்ண மாட்டேன். நாங்க கொஞ்சமா தான். ஆனா எல்லாம் சரியாகணும். எனக்கு எப்படியாவது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி வரல. சரி பரவாயில்ல, எப்படியோ வந்துட்டேன். அதனால சின்ன வயசுல பண்ண பகவத்கீதைல இப்ப எதுக்கோ அப்ப எதுக்கோ இப்படி எல்லாம் சொல்லி இப்ப என்ன பண்ணுவேன்? வயசானதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால இது போஸ்ட்போன் பண்ற விஷயம் இல்லை. டிசீஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா? அதனால இந்த அகங்காரம் అనేది ரொம்ப கஷ்டம் விட்டு கொடுக்கறது. நமக்கு எப்பெல்லாம் மனசுல ஒரு துக்கம், மனசுல ஒரு எதிர்ப்பு, ஒரு கோபம், ஒரு துவேஷம், ஏதாவது இப்படிப்பட்ட விகாரங்கள் வருதுன்னு சொன்னா இந்த அகங்காரத்துக்கு ஏதோ அடிபட்டுச்சு. என்ன இப்படி சொல்றீங்க? பாம்பு போல அப்படி தளர்த்து. 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. சொன்னான ஒரு வாட்டி எக்ஸாம்பிள்.
ஒரு மாமி பர்த்தா கிட்ட அவர் ரிட்டையர் ஆகி அப்படியே நல்லா ஈச்சி சேர்ந்து படுத்துக்கிட்டு பேப்பரை பார்த்துக்கிட்டு டீ குடிச்சிட்டு அப்படி இருக்காரு காலையில். அந்த மாமிக்கு என்ன கஷ்டமோ தெரியல, அவங்க காலையிலே அஷ்டோத்திரம் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் துணி காய போடுங்க பால்கனி அப்படின்னு சொல்லி எதிர் பிளாட்ல இருக்கிற இன்னொரு மாமா பத்தி அவர் நமக்கு ஒரு உதவி பண்றது இல்ல, எல்லாம் அந்த அம்மாதான் பண்ணிக்கணுமா, எதுவுமே கண்டிக்க மாட்டார். அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு நிறைய பேசும்போது இந்த மாமா காதலே போட்டுக்கல, அப்படி ஈஸி சேர் ஆடிட்டு எல்லாம் விட. அதுக்கப்புறம் இவருக்கு ஏதாவது டச் ஆகுமா இந்த பேச்சுன்னு அந்த அம்மா எதிர்பார்க்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் தொடர மாதிரி இல்லை. அப்புறம் நீங்க அவளை போலுதான் அப்படி அவங்க போல்தான் சொன்னா உடனே பேப்பர் மடிச்சு கீழே வச்சு டீ வச்சு ஏந்திரிச்சு வேஸ்ட் மேல கட்டிக்கிட்டு அப்புறம் கல்யாணமானது நாளுல இருந்து ஆரம்பிச்சார் இவர் அஷ்டோத்திரம். என்னாச்சு இப்போ எதிர் வீட்டு மாமானை பத்தி பேசும்போது ஒன்றும் தொடல, நீங்களும் அப்படிதான் சொல்லும் போது என்னதாச்சுன்னா அகங்காரத்துல அங்க அடிபட்டது. இப்படிதான் வாழ்க்கையில நம்ம ரியாக்ஷன்ஸ், நம்முடைய எல்லாத்தையும் எதிர்ப்பு எல்லாமே இப்படிதான். அப்புறம் அந்த அகங்காரத்துக்கு ஏதாவது கொஞ்சம் பிரீத்திகரமா ஏதாவது சொன்னா அப்புறம் அது ஒரு ராகமாக மொத்தம் வேலை. அகங்காரத்தை நல்லா புத்தி வளர்த்துறோம். நல்லா அது குண்டாய் அப்படி நல்லா இருக்கு. உடம்பு உள்ளி ஆனா கூட அகங்காரம் உள்ளி ஆகாது. இந்திரங்கள் எல்லாம் பலகீனமானா கூட இந்த அகங்காரம் பலமா தான் இருக்கும். அதனால வயசானவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி. அவன் தாங்க மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி. என்ன கதை இதெல்லாம்? தேவையா இதெல்லாம்? எதுக்கு? என்ன ஆயிடுச்சு? ஒண்ணு நீ தெரிஞ்சுக்காம இந்த அகங்காரம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு அது முக்கியத்துவம் கொடுத்துட்டு அது விடாம குடிச்சுக்கணும். சாஸ்திரம் கேட்டியும் குரு கிட்ட கூட விடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு பல வழிகள் சொல்லும் சாஸ்திரம். ஒண்ணு ஈஸ்வரார்ப்பண புத்தியோட அப்படி ஈஸ்வர சேவை பண்ணி அகங்காரத்தை குறைச்சிக்கும். குருவுக்கு சேவை பண்ணி அகங்காரத்தை குறைச்சிக்கும். இன்னொன்னு அடுத்தவங்களுக்கு பரோபகாரம் பண்ணியும் அகங்காரத்தை குறைஞ்சிக்கும். ஏதோ ஒரு விதத்துல அகங்காரத்துல நீ உட்டி கொடுத்திதான் ஆகணும். ஆனா உனக்கு ரொம்ப அழுவரும், கஷ்டம் கஷ்டம். ஆனா அது உடலன்னா உனக்கு சாந்தி வராது, நிம்மதி வராது, சுகம் வராது. அதுன்னு சொல்லி அப்போ அகங்காரம் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர், அத்தியாசம். தெரியுது? எங்க நான் நடுவில் ஒரு டைவர்ஷன் பண்ணேன். என்னது சார், அந்த காலையில் எழுந்திரிச்ச உடனே எங்க நானனுக்கு ஞாபகம் வருது. நான் என்ன சார் பண்ணாரு அப்படியே. இது ரெண்டு என்ன, இந்த சரீரமும் அந்த அகங்காரமனேதையும் அப்போ நானனே உண்மையான நானும், இது மூணும் எப்படி சார் பிரிக்க முடியும்? அது ஒரு பொருள் பிரிச்சு அங்கங்க வைக்கிறது போல் இல்லப்பா. இது 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 அது அதுன்னு சொல்லி இங்க புத்தில உணரு, தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் உன்னோட பிஹேவியர் எல்லாம் மாறிடும். அப்போ இந்த அகங்காரம் ஒண்ணு அடுத்தபடி சொல்லணும். இன்னும் டைம் இருக்கு, ஒரு படிதான் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ இது அடுத்தபடி போய் ரொம்ப பிரச்சனை ஆகாது. சரீரம் இருக்கிற வரைக்கும் எழுந்திரிச்ச உடனே நான் போய் குளிக்கணும் தோணாத என்ன, அன்னைக்கு கூட தோணணும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு, வயிறுல குடு சவுண்ட் வருது, இப்ப அது பண்ணதுனால அவரு உடம்பு வேலை எல்லாம் பண்றதுனால இப்ப அவருக்கு கூட இல்ல, இங்க உட்கார்ந்து இப்படி பேசினவன்னாவே அகங்காரம் வச்சுக்கிட்டுதான் இந்த சரீரம்
நான் ஏதோ டீச் பண்ணிட்டேன்னு ஏதோ பாவனை அங்க இவ்வளவு பிசு இருந்ததுனாலதான் வந்து நீங்க எல்லாரும் கேட்குறீங்க, நிறைய பேர் வருவீங்க இன்னைக்கு சொல்லிட்டு இதெல்லாம் நினைச்சிட்டு வந்தாதான் இது இந்த விவகாரமே நடக்கும். ஆனா இதெல்லாம் சத்தியமனே நான் நினைச்சிட்ட நான் அஜ்ஞானத்துல இருக்கேன். ந பந்தூர்ன மித்ரம் குருர்நைவ சிஷ்யः சிதானந்த ரூபः சிவோகம் சிவோகம். न गुरु न शिष्य न बंधु न माता न पिता न जन्म न शास्त्रम न शास्त्रा. இது அறிவு. அப்போ அந்த அறிவு பாட்டுக்கு அறிவு அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படிப்பட்ட பலமான இந்த உணர்வுதான் அறிவுதான் அந்த அத்தியாசத்தினே அகங்காரத்தினே சர்வத்தினே அப்படி நெக்லெக்ட் பண்ணி ஹாட் பொட்டேட்டோ போல் ஒட்டி கொடுக்க முடியும். அவ்வளவுதான் இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா எங்க இருக்கிறது என்ன? அதோ அது நிறைய சொல்லிட்டார் ராமர். விகல்பே மாயா ரஹிதே சிதாத்மகே சர்வ காரணே. இதெல்லாம் சொல்லும் போது இன்னொன்னும் அது எங்க யாரோ அது சொல்லி பிரம்மணி பிரம்மணி అని சொல்லக்கூடாது. நானுதான் விகல்ப மாயா ரஹிதன், நான் தான் சிதாத்மகம், நான் தான் சர்வ காரணம், நான் தான் நிராமயம், நான் தான் கேவலம். தமிழும் கேவலம் இல்லை, நான் தான் கேவலம், நான் தான் பரே, நான் தான் என்ன நான் என்ன நான் பிட்சா பண்ற நான் இல்லை, உண்மையான நான். சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் தான் இதெல்லாம் சொல்லி இருந்து இத முதல் ஆரம்பிச்சு. இனிமே அடுத்த படியில என்ன ஆகும்? அது அங்க நிக்காது. அப்படி இருந்துச்சுன்னா ஐ ஆம் சொன்னா ஒண்ணும் இல்லை. அந்த பாவத்தோட இந்த சரீரம் அப்படி எல்லாம் மினிமம் இதுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸோ நேச்சுரல் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது அங்க நிக்காம சும்மா இன்னும் கொஞ்சம் நல்ல என்ன கிளைமேக்ஸுக்கு போகணும் இல்லையா? சம்சார் 39வது ஸ்லோகம். இச்சாதி ராகாதி சுகாதி தர்மிகாஹ சதா திய சம்ஸ்ருதி ஹேதவ பரே யஸ்மாத் பிரசுப்தௌ ததபாவதः பரஹ சுகஸ்வரூபேண விபாவ்யதே ஹினஹ. முதல் படியில தர்மி அத்தியாசம்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னு சொன்னா நானே ஒரு பிரைமரி ஒரு அத்தியாசம் ஏற்பட்டது தர்மி. அதுக்கப்புறம் தர்மி என்ன? இந்த நானு வருது. இப்ப அந்த நானு என்னென்ன கூட சேர்ந்து இருக்கு? உடம்பு, மனசு, புத்தி எல்லாம். அதனாலதான் அதெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப், ஃபேமிலி, பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ். அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? முதல் அத்தியாசம் இஸ் ஈக்குவல் டு முதல் அந்த படிச்சதுக்கு நான் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் இது கொஞ்சம் சொல்றேன். முதல் படி அத்தியாசம் இஸ் ஈக்குவல் டு அனாத்ம தர்மி அத்தியாசம். இந்த அகங்காரம் అనేది அனாத்மா. அது ஒரு பிரதிபலிப்பம் தானே சொல்லியிருக்கோம், ரிஃப்ளெக்ஷன். ஸோ அனாத்ம தர்மி அத்தியாச இஸ் ஈக்குவல் டு பொருள் அத்தியாச. அன்னைக்கு சொன்ன இந்த சப்ஸ்டன்ஸ்
சூப்பர் இம்போசிஷன் అని நம்மள பொருள். அப்போ சப்ஸ்டன்ஸ் ஆர் பொருள் அத்தியாச அதுதான் இந்த அகங்கார ஜன்மத்துக்கு காரணம். இது கொண்டு போட்டுக்கலாம், சரியா? அப்போ அஜ்ஞானம் முதல் அத்தியாசம், அதுல அனாத்ம தர்மி அத்தியாசம், பொருள் அத்தியாசம், அதுக்கப்புறம் அகங்காரம் வந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? அதுக்கப்புறம் இந்த தர்மாக, இந்த அனாத்மதி சேர்ந்த என்னென்ன அதோடைய சுவாவங்கள் இருக்கோ, அதோடைய அந்த பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ், சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இனிமே என்ன, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு துக்கமா இருக்கு, எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு கோபமா இருக்கு, இல்ல தவறா சொல்றேன். இந்த தர்மங்கள் எல்லாமே அந்த தர்மிக்கு சேர்ந்தது. ஆனா நீ இந்த தர்மி பொய்யான இந்த அத்தியாச தர்மிக்கு அதோட தர்மங்களுக்கு அப்பாற்பட்டவன் நீ தர்மா தர்மீகளே அப்பாற்பட்டவன் நீ பிரம்மன் சைத்தன்யம். ஆனா இந்த தர்மங்கள் எல்லாத்தையும் இந்த மேல போட்டுக்கிட்டு இனிமே ஆசை, எனக்கு ஆசையா இருக்கு, ஆசை பல வகையான ஆசை, இச்சா. அதுக்கப்புறம் இங்க இச்சான்னா யோகக்ஷேமம்னு எடுத்துக்கணும். யோகக்ஷேமம் அనే வார்த்தைக்கு ஞாபகம் இருக்கா? பகவத்கீதையில அங்க டெபினேஷன் கொடுத்திருக்க. பகவான் பேசின விஷயம் வேற. அங்க அதான் யோகம் என்ன, அடையணும், இச்சை, அது அடையணும், அது அடையணும், இது எனக்கு வேணும், அது வேணும், இது வேணும். அடைஞ்சது ரட்சணை பண்ணிக்கணும், காப்பாத்துக்கணும், அது க்ஷேமமா இருக்கணும்னு அதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள். முதல்ல வர வைக்கிறதுக்கு, வாங்கறதுக்கு, எனக்கு கடிக்கிறதுக்கு ஒரு சிரமம். வந்ததே கடிச்சது இருக்கிறது எல்லாத்தையும் காப்பாத்திக்கிட்டு அது போகக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு படுற இன்னொரு சிரமம். இது ரெண்டு யோகமும் க்ஷேமம். ஆனா பகவான் என்ன சொன்னாரு? யோகக்ஷேமம் வகாமி அகம் அப்படின்னு சொல்லி, நானும் பார்த்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? అసలు நீ అనేది அந்த அகங்காரம் வச்சுதானே நீ எனக்கு சேர்ந்தது. அது பக்தி லெவல்ல அப்படி எல்லாம் பேசுவோம். இப்ப இங்க ஏன் எனக்கு வருதுன்னு சொல்லணும். சரீரத்துக்கு டயபிட்டிஸ், சரீரத்துக்கு பிளட் பிரஷர், சரீரத்துக்கு பசி, சரீரத்துக்கு பிராணங்களை அப்படி. ஆனா வெளியில போய் சொல்லக்கூடாது. இந்த உடம்புக்கு பசிதான், கொஞ்சம் சாப்பாடு போடும். என்ன ஆச்சு, கிளாஸுக்கு போய் பைத்தியமா பிடிச்சதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பேர் வாங்க வேண்டாம். இங்க மனசுல வச்சுக்கணும் இந்த அறிவு. என்ன, எனக்கு ஸ்ட்ரகிள் ப்ராப்ளம் எல்லாம் எனக்குள்ளதா. ஆனா வெளியில நிறைய இதனாலன்னு சொல்றோம். அங்க இருக்கிறது எப்படி இங்க ப்ராப்ளம் கொடுக்கும் சார்? அங்க இல்ல சார், இங்க இருக்கிறது இங்க ப்ராப்ளம் கொடுக்கறது என்ன? யாருக்கு கொடுக்கறது ப்ராப்ளம்? இங்க இருக்கிறது எனக்கு ப்ராப்ளம் கொடுக்கறது. எந்த எனக்கு? அகங்காரத்துக்கு. அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி திட்டாங்க. யார் திட்டாங்க? அது ஒரு அகங்காரம். அந்த மூஞ்சி, இனி ஒரு அகங்கார மூஞ்சி, அந்த அழுமூஞ்சி, கோபம் மூஞ்சி நீ அது சீரியஸா எடுத்துக்கலாமா? I never takes anything serious in this world. ஆனா நம்ம விடமாட்டோமே. இதுதான் இந்த குழம்பு. என்னன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா, எவ்வளவு ஸ்ட்ராங்கன்னா இது சில வருஷங்கள் இப்படி கேட்டு கூட போற மாதிரி தெரியல. சில வாட்டி சமைக்கும் போது சில பாத்திரங்கள் ஸ்டவ் மேல காய் அதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் போய் டிவி கிட்ட உட்காந்து இல்லை போன் வந்துச்சு, வளவளவன்னு பேசிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் காஞ்சி போச்சு.
காஞ்சி ஒட்டிக்கிச்சு, நல்ல கறி ஆயிப்போச்சு. தினந்தோறும் நார்மலா இருக்கிற பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நீங்க எவ்வளவு சுலபமா பண்றீங்க, அப்பட கரியாயி ஒட்டிக்கிச்சு. அப்படி ஆனதுக்கு அப்புறம் என்ன, இரும்பு பிரஷ் எல்லாரும் வீட்டை வச்சிருக்கீங்க இல்லையா? நார்மல் ஸ்க்ரப்பர் கூட பத்தாது, அதுக்கு தனியா இரும்பு ஸ்க்ரப்பர் ஒன்று இருக்கு. பல்லு நல்லா தேய்ச்சி 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 தேய்ச்சி. வேலைக்காரி வந்து இது 2 நாள் அங்க இருக்கட்டும், நான் அப்புறம் பண்றேன். இதே தேய்ச்சிட்டு இருந்தா பக்கத்து வீட்டுல மாமி திட்டுவாங்க, என்னடி இன்னும் வரலன்னு. ஒரு பாத்திரத்துக்கு பிடிச்ச அந்த சின்ன கறி அது தேய்க்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொன்ன, இந்த அகங்காரம் எவ்வளவு பலமா இருக்கு, எத்தனை வருஷமா இருக்கு, எத்தனை ஜன்மங்களா இருக்கு, எவ்வளவு அதுக்கு அப்போ நம்ம தேய்க்க வேண்டியிருக்கு. சரியா தேய்க்கணும். அப்போ இச்சான்னா சொல்லிட்டா யோகக்ஷேமம். இச்சா ஆதி என்றார் பாருங்க, அதுதான் ஆதி என்ன முதலான. நீங்க அது எல்லாம் சேர்த்துக்குங்க. எனக்கு அது வேணும்னு இச்சை இருக்கு, அது எனக்கு வேண்டான்னு கூட இச்சை தான். I hate is also a desire. I want also is a desire. புரிஞ்சுக்கணும் சயின்ஸ் ஆஃப் மனசு டிசைர் முதலான. அதுக்கப்புறம் ராகாதி, அங்கேயும் ஆதி வைக்கிறாரு. அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள நம்ம வந்து காம குரோத லோபமோக மதமாச்சரியங்கள் அரிஷட் வர்க்கங்கள் எத்தனை வாட்டி சொல்லிட்டோம். அப்புறம் சுக ஆதி, இந்த சுகத்துல கூட வேரியேஷன்ஸ் எல்லாம் எக்ஸெட்ரா. எனக்கு இது இருந்தா சுகமா இருக்கும், இது இல்லாம இருந்தா சுகமா இருக்கும். சில பேருக்கு ஃபேன் போட்டா சுகமா இருக்கும், சில பேருக்கு ஃபேன் வேண்டாம் தள்ளி என்ன பண்றது. சோ இப்படி மொத்தத்துல மனசு புத்தி சரீரம் பத்திங்க சொல்ல. ஆனா நம்ம இச்சாராக துவேஷ சுகம் எல்லாம் சரீரம் வச்சுக்கிட்டு தானே, இது ஒன்றும் ஆகக்கூடாது, இது கம்ஃபர்டபுளா இருக்கணும், இதுக்கு இது பார்த்துக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உடம்புன்னு சுத்தி பண்றோம் தினந்தோறும். அப்புறம் வீடெல்லாம் சமையல் ரூமும் உங்க வீடெல்லாம் சுத்தம் பண்றீங்க. சில இடம் தினந்தோறும் சுத்தம் பண்றீங்க, சில இடங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது அப்படி எப்படி சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் பண்றோம். கார் கிளீன் பண்ணிக்கிறோம், சைக்கிள் கிளீன் பண்ணிக்கிறோம், செல்போனுக்கு ரிப்பேர் வந்து அதை போய் கிளீன் பண்றோம், வைரஸ் எல்லாம் பண்றோம். மனசு சுத்திப்படுத்துறதுக்கு அகங்காரத்தை நீக்கிறது என்னதாப்பா நீ பண்ணிட்டு இருக்க? ஜீரோ, ஒன்னும் பண்ணல. ஆனா எனக்கு சுகமா இருக்கணும், எனக்கு நிம்மதியா இருக்கணும், எனக்கு துக்கம் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது. நீ கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கோ, அங்க போய் வேண்டிக்கோ, என்னாவது பண்ணும், நீ தப்பிச்சு முடியாது. சுங்கத்தாவடி தப்பா. எதுக்கு புரிஞ்சுக்கிட்டு விஷயத்தினை முடிவு செய்ய வேண்டியது தானே. இச்சா ராக ஆதி சுக எல்லாம் என்ன, இதெல்லாம் தர்மிகாக, அந்த தர்மியோடைய தர்மங்கள். இதெல்லாம் சரீரத்துக்கு 6 விகாரங்கள் இருக்கு, அது இது முன்னாடி இல்லை, அப்புறம் அம்மா வயிற்றுல உருவாயிடுச்சு, அப்புறம் வெளியில வந்துச்சு வளர்ந்துச்சு, அப்புறம் நல்லா ஆய், அப்புறம் கொஞ்சம் 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 குறையும், க்ஷீணிக்கும், அப்புறம் போயிடும். தர்மங்கள், சரீர தர்மங்கள். மனசு கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும், கொஞ்ச நேரம் இப்படி இருக்கும், அதெல்லாம் படிச்செல்லாம் என்னமோ நினைச்சுக்கும், அது சொல்லும், அது என்னமோ பேசும், அதுக்கு அதாவே பேசிட்டு இருக்கும், அதோட தர்மங்கள். அது புத்தியோட அப்படிதான், சிலதெல்லாம் ஞாபகம் இருக்கும், சிலது ஞாபகம் இருக்காது, சிலதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கும், சிலது புரிஞ்சுக்காது. அது தர்மம் தான். அது எப்போ ஒரே ஸ்டேட்ல இருக்கிறது இல்லை. இப்படி தர்மிக்கு சேர்ந்த எந்த தர்மி? பொய்யான தர்மி. ஆத்மல இது எதுவுமே கிடையாது. 2வது விஷயம் பேசுறதுக்கு அங்க எதுவுமே இல்லை. அப்போ இதெல்லாம் அனாத்மக்கு சேர்ந்ததுதான், அத்தியாசனால வந்ததுதான், பிரகிருத்தில நடக்கிற ஒரு
டிராமா, சினிமா. அப்படி அதனால இது என்ன பண்றதுன்னா, இந்த புத்தி தியக சதா எப்பவுமே இதுலயே இருந்துட்டு இதேக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதே மாட்டிக்கிட்டு என்ன ஆயிடுச்சு, பரம்பொருளான அசங்கமான சச்சிதானந்த ரூபமான ஆத்மான பரே என்ன மேல எனக்குள்ள. ஆனா இதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் எனக்குதான் தெரியுது. ஆனா என்ன ஒட்டுக்கல. நான் இருக்கிறதுனாலதான் இந்த பிரதிபலிப்பு. பிம்பம் இல்லாம பிரதிபிம்பம் வருமா என்ன? அப்போ எல்லாமே தெரியறது எனக்கு. திருக்க நான் இருக்கேன், திருஷ்யம் எல்லாம் எனக்கு தெரியறதுனால அப்படிப்பட்ட என் மேல என்ன பண்றது, இது சம்ஸ்ருதி ஹேதவக, இந்த சம்சாரத்துக்கு காரணமாகிறது. அங்க சம்சாரம் ஆரம்பிச்சார, இங்க சம்ஸ்ருதி, சம்ஸ்கிருத சம்சாரம். சரி, இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. என்னன்னா, எப்போ ஒரு மனுஷன் தூங்குறானோ அப்போ உனக்கு இது ஏதாவது இருக்கும். நீ கம்ப்ளைண்ட் பண்ற உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே, உன்னோட ஆசைகள் எல்லாமே இருக்கட்டும், பாடி உடம்பு மனசு புத்திக்கு சேர்ந்த எந்த தொந்தரவாவது, எந்த ஆசையாவது, எந்த விஷயமாவது தூங்கும் போது உனக்கு இருக்கா? அபாவக. அங்க அந்த ஆனா கேள்வி, நீ இருக்க இல்லையா? அங்க நீ இருக்கே இல்லையா? தூக்கத்துல நம்ம இருக்கிறோம், நல்லா இருக்க போறோம், நல்லா தூங்குவோம்னு நினைச்சுதான் ஆசையோட ஆனந்தமா எல்லாம் ரெடி பண்ணி தூங்கு. தூங்குனதுக்கு அப்புறம் நான் இல்லாம போயிடுவேன் நினைச்சுக்கிட்டே தெரிஞ்சிச்சுன்னா கண்ணுல மிளகாத்தூள் போட்டு தூங்காம இருப்பேன். தூங்கிட்ட போயிடுவேன் சார். அவர் அப்படிதான் ஸ்லோக்கல போயிட்டாருங்க. அவர் எங்க போனது சரீரம் அந்த சிதாபாசம் விட்டுட்டு, சிதாபாசம் சரீரம் விட்டுட்டு போயிடுச்சு. அசலான உனக்கு அசல் சிசலான உனக்கு எதுவுமே நடக்கல, நீ எப்பவுமே இருக்க. அது அப்ப அங்க எதுவுமே இல்லையே. இது யஸ்மாத் சுஷுப்தௌ தத் அபாவதஹ பரஹ சுதஸ்வரூபேண. இன்னொன்னு கேள்வி சொல்லுங்க, இது சும்மா சாதாரணம் இல்ல, நிறைய வாட்டி சொன்னதா. தூக்கத்துல நீ இருக்கே இல்லையா? எஸ் ஆர் நோ? எப்படி இருக்கே? நல்லா சொல்லணும், தைரியமா பதில். எப்படி இருக்கே? சுகமா தூங்கிட்டே இல்லை. உனக்கு ஒன்றும் தெரியல, அது வேற விஷயம். సుఖమా తూంగినాలதான் அந்த சுகமா தூங்கிட்டே అనేది அதுல சுகம் இருக்கு అనేది உனக்கு ரிஜிஸ்டர் ஆகி மைண்ட் அப்புறம் சொல்லும் போது இப்போ நல்லா தூங்கிட்டேன். என்ன வச்சுக்கிட்டு அமெரிக்கன் டைமண்ட் நக்லஸ் வச்சுட்டு நல்லா தூங்கிட்டேன். அது அப்படி இருக்கிறது எனக்கு தெரியல சார். திருடன் வந்ததே தெரியல, கொசு கடிச்சதே தெரியல, யாருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, உலகம் எங்க போயிடுச்சுன்னு தெரியல. ஆனா நான் இருக்கேன். எப்படி இருக்கேன்? ஆனந்தமா இருக்க. சுகம்னு கூட சொல்லக்கூடாது. ஏன் அவளுக்கு தைங்கரிங்க சொல்றதுக்கு ஆனந்தமா தானே. அதுக்கு தானே இன்னைக்கு ராத்திரி திரும்பி நல்ல தூக்கம் வருதோ இல்லையோ, என்னமோ நேற்றுக்கு கூட சரியா தூங்கல, நேற்றுக்கு கூட சரியா அப்படியே ரொம்ப கஷ்டம் படும், சிந்தனை பண்ணி தூங்குது. அப்போ இது உங்க ஆனந்தம் இருக்கே. எது லோகத்துல எதில இல்லாத ஒரு ஆனந்தம் அங்க இருக்குன்னு தெரிஞ்சது உனக்கு தெரியும். நீ அதிதான் இருக்க, அங்கதான் போறேன். அப்போ 2 பாயிண்ட்ஸ் கிளியர். நீ அங்க இருக்க, ஆனந்தமா இருக்க. உன்னுடைய எங்க பரே உன்னோட ஸ்வரூபத்துல நீ இருக்கும்போதோ இதெல்லாம் எதுவுமே இல்லையே. சுகஸ்வரூபேன அப்படி சுகமாக அந்த ஆனந்தம் தான் விபாவியத்தே. ஆனா அங்க உண்மையா நமக்கு நகன்னா நம்மளுக்கு யாருக்கு கூட அங்க இந்த அத்தியாசம் అనేది தற்காலத்துக்கு இல்லாம போயிடுது. கவனி,
புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, உங்க சொந்தம் பண்ணிக்கோ அந்த ஞானம் அப்படின்னு 39 அடுத்த அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.